சுப்ஹானஹு வ தஆலாவை போற்றி புகழ்ந்ததன் பின்னால் அவன் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அன்னவர்களது வாழ்க்கை வழிமுறைகளை பின்பற்றி நடக்கின்ற அனைத்து நல்லவர்கள் மீதும் அல்லாஹுடைய அன்பும் அருளும் என்றென்றும் நின்றுவட்டுமாக. அன்புக்கும் பெருமதிப்புக்கும் உரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, ரமலானுடைய மாதம் இரவினுடைய நடுநிசியை தாண்டுகிற இந்த நேரத்தில் ஒரு சகோதரியுடைய ஜனாசாவை இந்த இடத்தில் நாமெல்லாம் நல்லடக்கம் செய்து கொண்டிருக்கிறோம். அல்லாஹுக்கு சுப்ஹானஹு வ தஆலா ஒரு மனிதனுக்கு விதித்திருக்கக்கூடிய விதிமுறையில் கடைசி கட்டம்தான் ஒருவரை நாம் இந்த இடத்திலே நல்லடக்கம் செய்துவிட்டு கலைந்து செல்வது. இந்த நேரத்தில் சுருக்கமாக ஓரிரு செய்திகளை ஞாபகமூட்டிக் கொள்ளலாம் நினைக்கிறோம். பொதுவாக மண்ணறைகள் என்பது எங்களுக்கான மரணத்தினுடைய நிகழ்வுகளை ஞாபகப்படுத்தக்கூடியதாக அமைய வேண்டும். இந்த உலகத்தில் எத்தனையோ இழப்புகளை நாங்கள் சந்தித்திருக்கிறோம். ஆனால் மரணம் என்று சொல்லப்படுகிற இழப்பு தான் ஒரு மனிதனுடைய கடைசி இழப்பு என்பதை நாங்கள் மறந்துவிடக்கூடாது. அந்த இழப்புக்குத்தான் அல்லாஹுக்கு சுப்ஹானஹு வ தஆலா வசியத்தாக ஒரு செய்தி எங்களுக்கு சொல்லுகிறான். வலா தமூதுன்ன இல்லா வ அன்தும் முஸ்லிமூன், நீங்கள் முஸ்லீம்களாக அன்றி ஒருபோதும் மரணித்து விட வேண்டாம் என்று அல்லாஹு தஆலா சொல்லுகிறான். இந்த இடத்துக்கு நாம் வரப்போகிற ஒவ்வொருவரும் முஸ்லீமாக வருகிறோமா என்கிற நியத்து கண்டிப்பாக வர வேண்டும். எந்த நேரம் எங்களுடைய உயிர் பிரியும் என்று எங்களுக்கு தெரியாது. எந்த நேரம் எங்களை மனிதர்கள் எல்லாம் சுமந்து கொண்டு வந்து தன்னந்தனியாக இந்த இடத்திலே அடக்கிவிட்டு செல்வார்கள் தெரியாது. இந்த இடம் மிக கரடுமுரடான ஒரு இடம். அந்த இடத்துக்குள் எந்த விதமான வெளிச்சங்களும் இருக்காது. மறுமை நாள் நிகழ்கிற வரைக்கும் இந்த இடத்துக்குள் ஒரு மனிதன் தனிமைப்படுத்த போகிறான் என்கிற உணர்வு எப்பொழுதெல்லாம் மண்ணறைகளை சந்திக்கிற நேரம் எங்களுக்கு வருகிறதோ எங்கள் செயற்பாடுகள் நேர்த்தியானதாக மாறிவிடும். அன்புக்குரிய சகோதரர்களே, கொஞ்சம் யோசித்து பாருங்கள். எங்கள் வாழ்க்கையில் எத்தனையோ ஜனாசாக்களை நாங்கள் கடந்து வந்திருக்கிறோம். ஒவ்வொரு ஜனாசாக்களை சந்திக்கிற நேரம், ஒவ்வொரு ஜனாசாக்களை பார்க்கிற நேரம் அந்த ஜனாசாவில் ஒரு சிலர் தான் அழுவார்கள். ஒன்று பிள்ளையாக இருக்கும், அல்லது இரத்த பந்தங்களாக இருக்கும், நெருங்கிய உறவினர்களாக இருப்பார்கள். ஏனையவர்களெல்லாம் இந்த ஜனாசாவுக்கு துஆ கேட்க வேண்டும், எல்லா மனிதர்களுக்கும் செய்ய வேண்டிய சடங்கு சம்பிரதாயங்களில் நாங்களும் கலந்து கொள்வோம் என்கிற உணர்வோடு தான் வருவோம். இந்த இடத்துக்கு அடக்கப்பட்டதற்கு பின்னால் எங்களை விட்டு எல்லோரும் கலைந்து சென்று விடுவார்கள். என்றைக்காவது ஒரு நாள் உம்மா இல்லையே என்று ஒரு நிகழ்வின் பொழுது பிள்ளைகள் கவலைப்படுவார்கள். 3 நாளோடு எல்லா கவலைகளும் எங்களை விட்டு தோய்ந்து விடும். அன்புக்குரிய இஸ்லாமியர்களே, யோசித்து பாருங்கள். இந்த ஜனாசாவாக நான் இருந்தால் இங்கே வந்திருக்கக்கூடிய என் பிள்ளை கொஞ்ச நேரம் அழுவான், அதை விட்டு போய்விடுவார்கள். எல்லா ஜனாசாக்களுக்கும் இதுதான் நிகழ்வு. அன்புக்குரிய இஸ்லாமியர்களே, ஒரு மனைவி இறந்து விட்டால் என்பதற்காக வேண்டி ஒரு கணவன் என்னுடைய மனைவியோடு நான் நீண்ட காலம் வாழ்ந்திருக்கிறேன், நிறைய குழந்தைகளை பெற்றிருக்கிறேன், எல்லா சுகதுக்கங்களையும் நான் கலந்து கொண்டிருக்கிறேன், அவளை பிரிய முடியாது, தயவு செய்து ஒரு இரவு என்னோடு இந்த அறையிலே தங்க வைத்து விடுங்கள் என்று சொல்லுவதற்கு ஒரு கணவன் தயாரில்லை. அதே நேரத்தில் நாம் மரணித்து விட்டால் எங்களுக்கு சொல்லுவதற்கு ஒரு மனைவி தயாரில்லை. என் தந்தையுடைய எல்லா நிகழ்வுகளிலும் நான் கலந்து கொண்டிருக்கிறேன், தயவு செய்து ஒரு நாள் என் தந்தை எங்கே வைத்து விடுங்கள் என்று சொல்லுவதற்கு பிள்ளைகள் தயாரில்லை. அது அந்த அளவுக்குத்தான் அல்லாஹு தஆலா இந்த மரணம் என்று சொல்லப்படுகிற ஒன்றை எனக்கும் உங்களுக்கும் விதியாக்கி வைத்திருக்கிறான். அன்புக்குரிய இஸ்லாமியர்களே, ஆழமாக நாம் புரிய வேண்டிய இடம் இந்த இடம்தான். இந்த இடத்தில் நாங்கள் ஒரு நல்ல ஒரு ராஹத்தான ஒரு மனிதராக இந்த இடத்துக்கு வருகிறோம் என்றால் பாக்கியசாலிகளாக நாம் மாறுகிறோம். இந்த வாலிபர்களுக்கு சொல்லுவதற்கு ஒரு செய்தியை சொல்லுகிறேன். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 2 செய்திகளை ஞாபகமூட்டுகிறார்கள். அல் முஸ்தரீஹ் மின்ஹு என்று சொன்னார்கள். சில ஜனாசாக்கள் இருக்கும், அந்த ஜனாசாக்கள் உயிர் பிரிந்து விட்டால் ராஹத்தான ஜனாசாக்களாக போய்விடும். யாரிடத்தில் தெரியுமா? இந்த உலகத்துடைய ஃபித்னாக்களை விட்டு, இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய நெருக்கடிகளை விட்டு, இங்கு இருக்கக்கூடிய சோதனைகளை எல்லாம் விட்டு ராஹத்தாக ரப்பிடத்தில் நிம்மதி அடைவதற்கு சில உள்ளங்கள் சென்றுவிடும். இன்னும் சிலர் இருப்பார்கள், அல் முஸ்தரீஹ் மின், நாங்கள் எல்லாம் பதுவா செய்யும், எப்பொழுது இவர்கள் மரணிப்பார்கள், இவ்வளவு பேருக்கு மௌத்து வருகிறது, இவனுக்கு வரக்கூடாதா என்று ஒரு சிலருக்கு சொல்லுவோம். சில மிருகங்கள் அவர்களுக்கு எதிராக பதுவா செய்யும். இங்கே மூச்சு விடுகின்ற ஒவ்வொன்றும் அவனுக்கு எதிராக சொல்லும். அவனிடமிருந்து எப்படிதான் நாங்கள் ராகத்தை அடைந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக சொல்லும். இந்த ஜனாசாவில் நாங்கள் முடிவெடுக்க வேண்டும். நான் ஒரு முஸ்தரீஹான ஒரு ஜனாசாவாக, அல்லாஹ்விடத்திலே ஒரு ராகத்து பெற்ற ஜனாசாவாக செல்கிறேனா, அல்லது என்னுடைய இழப்புக்கு பின்னால் என்னை சுத்தி வாழக்கூடியவர்கள் எல்லாம் ராகத்து பெறுகிறார்களா என்பதை யோசித்து பார்த்தால் எங்கள் ஒவ்வொருடைய ஜனாசாக்களும் திருப்தியான ஜனாசாக்களாக இருக்கும். அன்புக்குரிய இஸ்லாமியர்களே, அது மட்டுமல்ல, அல்லாஹ்வுடைய தூதருடைய அருமையான தோழர் தான் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். கபரை பற்றி சொல்லுகிற நேரத்தில் தாடி நனைகிற அளவுக்கு கண்ணீர் விட்டு அழுவார்கள். எதற்கு அழுவார்கள் தெரியுமா? இந்த இடத்தில் அடக்கப்பட்டிருக்கக்கூடிய ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துடைய மகன் முதற்கொண்டு இந்த உலகம் அழிக்கப்படுகிற கடைசி நாள் வரைக்கும் இந்த மண்ணறைக்குள் தான் நாங்கள் இருக்க போகிறோம். எத்தனை ஆண்டுகள் இருக்க போகிறோம்
என்று தெரியாது. 20 ஆண்டுகளில் மறுமையா, 100 ஆண்டுகளில் மறுமையா, 1000 ஆண்டுகளில் மறுமையா என்று எனக்கு தெரியாது. அத்தனை ஆண்டுகள் இந்த கபருக்குள் நாங்கள் இருக்க போகிறோம் என்று கண்ணீர் விடுகிறார்கள் என்றால் எனக்கும் உங்களுக்கும் இதுதான் முடிவு. அன்புக்கு இஸ்லாமியர்களே, மிக ஆழமாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த இடத்துக்கு வருவதற்கு முன்பதாக நான் எதை தயார்படுத்தி வைத்திருக்கிறேன், என்னை காப்பாற்றுவதற்கு எது இருக்கிறது என்று யோசித்து பார்க்க வேண்டும். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மரண வேளையில் ஞாபகப்படுத்திக் கொண்ட மிக முக்கியமான அம்சம் என்ன தெரியுமா? அவரிடம் இருக்கக்கூடிய அமலை மீட்டி பார்க்கிறார்கள், தான் செய்திருக்கக்கூடிய இபாதத்தை மீட்டி பார்க்கிறார்கள். இந்த மார்க்கத்தின் பொக்கிஷம் என்று சொல்லப்படுகிற அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மரண வேளையில் மீட்டுகிற அம்சம் என்ன தெரியுமா? கைப்பிடி அளவு கொஞ்சம் நன்மை சேர்த்திருக்கிறேன், கைப்பிடி அளவு கொஞ்சம் நன்மை சேர்த்திருக்கிறேன். அந்த நன்மை இந்த மன்னரைக்கு போதுமா என்று நான் யோசித்து பார்க்கிறேன். என்னால் அழுகையை கட்டுப்படுத்த முடியவில்லை என்கிறார்கள். அதை தாண்டி மறுமைக்கு அந்த நன்மை வந்து சேருமா என்று யோசிக்கிறேன். அதை தாண்டி கேள்விகளுக்கு தப்புமா என்று யோசிக்கிறேன். அதற்கு பிறகுதான் சொர்க்கம் நரகத்தை குறித்து நான் யோசிக்கிறேன். கபருக்கு போதுமா என்பதுதான் என் முதற் கேள்வி என்று சொன்னார்கள். என்றால் ஆழமாக நாம் புரிய வேண்டும். எங்கள் வாழ்நாளில் எவ்வளவு நன்மைகளை நாம் சேர்த்திருக்கிறோம் என்பதற்கு நாங்கள் ஒவ்வொருவரும் சாட்சியாளர்கள். எவ்வளவு நன்மைகளில் அல்லாஹ் தஆலா பொருந்திக் கொண்டான் என்பதற்கு நாங்கள் ஒவ்வொருவரும் சாட்சியாளராக இருக்கிறோம். என்றால் இந்த மன்னரை என்பது சாதாரணமான அம்சம் கிடையாது. இந்த மன்னரையில் நாங்கள் படிப்பினை பெறவில்லை என்றால், இந்த கபரில் படிப்பினை பெறவில்லை என்றால், தாயை வைக்கிற நேரத்தில், தந்தையை வைக்கிற நேரத்தில், உறவுகளை வைக்கிற நேரத்தில், நண்பர்களை சுமந்து வைக்கிற நேரத்தில், திடீர் மரணங்களின் பொழுதெல்லாம் அழுது கண்ணீர் விடுக்கிறோமே, அந்த அழுகைகள் நியாயமானதாக இருக்க வேண்டுமாக இருந்தால் எங்கள் ஒவ்வொருடைய செயற்பாடுகளும் நேர்த்தியானதாக இருக்க வேண்டும். வலா தமூத்துன்ன இல்லா வஅன்தும் முஸ்லிமூன் என்று சொல்லுகிற அந்த திருமறை வசனத்துக்கு கட்டுப்பட்டவர்களாக அல்லாஹ் என்னுடைய மரணத்தை நல்ல முறையில் ஆக்கியருள வேண்டும் என்கிற அந்த பிரார்த்தனை எங்களுக்கு முன்னால் இருக்க வேண்டும். அதே நேரத்தில் இந்த ஜனாசாவுக்கு நாம் செய்ய வேண்டிய மிக முக்கியமான அம்சம் என்ன தெரியுமா? துஆ கேட்கணும். துஆ கேட்கணும். அல்லாஹ் தஆலா எதை தந்தால் நான் திருப்தி அடைவேனோ, என் ரப்பிடத்தில் நான் எதை கேட்டால் சந்தோஷம் அடைவேனோ, என் ரப்பு எனக்கு எதை தர வேண்டும் என்று எதிர்பார்க்கிறோமோ அந்த எதிர்பார்ப்பை இந்த ஜனாசாவுக்கு நாங்கள் கேட்கணும். யா அல்லாஹ், சுமந்து வைத்து விட்டோம், இப்பொழுது கேள்விகளுக்கு கேட்பதற்கு தயாராக போகிறார்கள். கேட்கிற கேள்விகளுக்கு அவர் உள்ளத்திலே ஒரு இஸ்மாத்தை கொடுப்பாயாக, நாவிலே முடிச்சுகளை அவிழ்ப்பாயாக, கேட்கப்படுகிற கேள்விகளுக்கு அழகாகவும் நேர்த்தியாகவும் பதில் சொல்லுகிற அந்த பக்குவத்தையும் பாக்கியத்தையும் கொடுப்பாயாக, கபரை விசாலமாக்கி வைப்பாயாக என்று சொர்க்க பூஞ்சோலையாக இந்த கபரு மாற்றப்பட வேண்டும் என்று நான் நீங்களும் கண்டிப்பாக துஆ கேட்க வேண்டும். அந்த துஆ பெருமதியாக இந்த துஆக்களாக இருக்க வேண்டும். அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கடைசி நேரத்தில் அதை கேட்கிறார்கள். எதை கேட்டார்கள் தெரியுமா? கொஞ்சம் தாமதித்து செல்லுங்கள், அடக்கிவிட்டு கொஞ்சம் தாமதித்து செல்லுங்கள், எனக்காக வேண்டி நீங்கள் தாமதிக்கிற நேரம் நான் கொஞ்சம் ராகத்தடைவேன் என்கிறார்கள். என்றால் மன்னரையில் அடக்கி விட்டோம் என்று ஓட்டம் பிடிப்பது கிடையாது. அந்த ஜனாசாவுக்கு எங்களால் முடியுமான துஆக்களை நாம் சேர்த்துக் கொள்ள வேண்டும். கை கொடுப்பதிலே முந்திக் கொள்வதை விட ஜனாசாவுக்கு எது எங்களுக்கு பிரயோசனமோ அதை கேட்கின்ற நன்மக்களாக அல்லாஹ் தஆலா எனக்கு உங்களுக்கும் ஆக்கிவரல வேண்டும். இந்த மன்னரையில் நானே நீங்களும் ஜனாசாக விடுவிக்கப்பட்டால் நல்ல உள்ளங்களுடைய பிரார்த்தனைகள் கண்டிப்பாக எங்களுக்கு சேர வேண்டும் என்கிற இனிய துஆக்களோடு இந்த ஜனாசா விட்டு நாம் கலந்து சொல்லுவோம். வல்ல ரஹ்மான் எம் அனைவருக்கும் அருள்பாலிக்க போதுமானது.